Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் சம் இதை இன்னொரு முறை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறதுனால, ஏன்னா எனக்கு இல்லை சார் விட்டு விட்டால் பார்க்குறோம் புரியல, எனக்கு இன்னொரு முறை சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி இன்னொரு முறை பொறுமையாக உங்களுக்கு நம்ம கிளாஸ். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸ் இது எதுக்காகங்கிறது உங்களுக்கு நம்ம நிறைய முறை சொல்லியாச்சு. கார்ப்பரேட் லெவலில் இதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதை மேனேஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இப்போ முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், அப்புறமா சேல்ஸ் ஆர்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். பர்ச்சேஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸ் ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். இந்த எக்ஸல் ஷீட்டில் அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டு வரும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது என்ன, எனக்கு இந்த டேட்டில் இத்தனை குவான்டிட்டி என்ன ரேட்டுக்கு இந்த இடத்துல எனக்கு சப்ளை பண்ணு, அல்லது இந்த சர்வீஸை சப்ளை பண்ணு, அதுக்கு உண்டான பேமெண்ட்டை இந்த டேட்டில் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பேன். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதை நீ வாங்கிட்டேன்னா நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிவிட்டு உன் டேலியில் நீ சேல்ஸ் ஆர்டர் போட்டுக்காப்போ, அது வேறு விஷயம். அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் என்ன டேர்ம்ஸில் சொல்லியிருக்கணும் அதன்படி நீ என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நீ குட்ஸையோ சர்வீஸையோ சப்ளை பண்ணணும். இந்த இடத்துல குட்ஸு உன்ட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் அனுப்பிட்டேன். ஒரு கம்ப்யூட்டரோட ரேட்டு 40,000 ரூபாய். அப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் அனுப்பு இந்த கான்ஃபிகரேஷனில் அப்படின்னு நான் உனக்கு பிஓ கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணுற, அடுத்தது மெட்டீரியல் அனுப்புகிற. மெட்டீரியல் அனுப்புறது 2 வகை. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து பர்ச்சேஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி மெட்டீரியல் டெலிவரி நோட் போட்டு அனுப்புறது. டெலிவரி நோட்டு போட்டு உங்ககிட்ட மெட்டீரியல் கொண்டு வந்து கொடுப்பா கையில். நீ அந்த டெலிவரி நோட்டை பார்த்துட்டு அதில் அதன்படி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதில் ஏதாவது ரிஜெக்ஷன் வேணால் கையிலே திருப்பி கொடுத்துடலாம். அந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு பேர் ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு. இது ஒரு மெத்தடு. அதாவது நீ பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுற பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்து மெட்டீரியல் வருது, அது உனக்கு ரசீப்ட் நோட்டு. அந்த ரசீப்ட் நோட்டை பேஸ் பண்ணி அதில் சில வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுற ரிஜெக்ஷன் நோட். இது ஒரு மெத்தட். அப்போ உன்னுடைய மெட்டீரியல் ரசீப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் என்னென்னா அதுதான் உன்னுடைய பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் உனக்கு பில்லு கொடுப்பான். அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் ரசீப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட் போனீங்கன்னா எத்தனை குவான்டிட்டி இருக்குமோ அது பர்ச்சேஸ். அதுக்கப்புறமும் வேண்டான்னு சொல்லி நீ ஏதாவது ரிஜெக்ட் பண்ணுற வேறு ஏதாவது ரீசனால அப்படின்னா அதுக்கு பேர் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போ நீ கொடுக்க வேண்டிய பேமெண்ட் வந்து பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதான் பேயபிள் அமௌண்ட். இது வந்து ஃபுல் ஸ்டெப்பு. ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்ணும், இந்த டெலிவரி நோட்டு கான்செப்ட் அவங்கள்ட்ட இருக்காது. ஒரு சிலருக்கு டெலிவரி நோட்டு கான்செப்ட் இருக்காது. அப்போ அந்த டெலிவரி நோட்டு கான்செப்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக பர்ச்சேஸே இன்வாய்ஸே அடிச்சிடுவாங்க. டெலிவரி நோட்லாம் கிடையாது. நீ பிஓ கொடுத்தனா பிஓக்கு எகென்ஸ்டே அவங்க பர்ச்சேஸ் அனுப்புவாங்க. அவங்க சேல்ஸ் பில் போட்டு அனுப்புவோம், அது உனக்கு பர்ச்சேஸ். இது 2வது கான்செப்ட். 3வது கான்செப்ட், whenever you are going to buy, பிஓ இஷ்யூ பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சட்டமும் கிடையாது. ஏன்னா பிஓ இஷ்யூ பண்ணால் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். நீ பாட்டு கடையில் 4 இட்லி சாப்பிட்றதுக்கு போய் ராஜ்பவனுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணக்கூடாது. 4 இட்லி எனக்கு சப்ளை பண்ணுங்க, இந்த டேபிளில் வந்து உட்காருவேன், இத்தனை மணிக்கு உட்காருவேன், எனக்கு கார சட்னி வேண்டாம், அதுக்கு பதிலாக தேங்காய் சட்னியில் இன்னொரு ஸ்பூன் சேர்த்து வைக்கணும். இப்படியெல்லாம் நீ ராஜ்பவனுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ண முடியாது. யாருக்கு இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது, எதுக்கு இஷ்யூ பண்ணணும், எவ்வளோ வேல்யூ இருக்கணும். ஒரு பிஓ கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணாமலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா? பாயிண்ட் ஒன்றா பாருங்கள். முதல் பாயிண்ட்டு, பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி ஃபுல்லாக உனக்கு அந்த ஃபுல் செட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 ஸ்டெப்பும் உண்டு. என்னென்ன 6 ஸ்டெப்னா, முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம்.
இஷ்யூ பண்ண பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எகென்ஸ்ட் மெட்டீரியல் வரும், அதை ரெசிப்ட் நோட்டில் போடணும். அதில் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவோம், அது ரிஜெக்ஷன் அவுட்டு. மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு மைனஸ் ரிஜெக்ஷன் அவுட்டு ஈக்குவல் டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். அதுக்கப்புறமும் வேண்டான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம், அதாவது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்ததுக்கப்புறமும் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவோம், அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அமௌண்ட் பேயபிள் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் மைனஸ் ரிட்டர்ன் ஈக்குவல் டு அமௌண்ட் பேயபிள். இது ஒரு ப்ராசஸ். இதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிஓ இஷ்யூ பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம், பிஓ இஷ்யூ பண்ணாமலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிஓ நீ இஷ்யூ பண்ணால் அவன் மெட்டீரியல் டெலிவரி நோட் போட்டு தான் உனக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவன் வந்து டைரெக்டாக அவன் சேல்ஸ் இன்வாய்ஸே கொடுத்து உனக்கு அவன் சப்ளை பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ எது எப்படியோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணணும், அவ்வளோதான் இந்த சம்மோட பொறுத்தது. நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா 3 விதமான சினாரியோ இதில் இருக்குது. முதல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவான், அது ஒரு சினாரியோ. ரெண்டாவது பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணாமல் டைரெக்டாக பர்ச்சேஸ் வரும், அது ஒரு சினாரியோ. மூணாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கும், இது ஒரு சினாரியோ. ஸோ இந்த 3-4 சினாரியோவும் இந்த சம்மில் இருக்குது. அதுக்காக தான் இந்த சம் நம்ம பார்க்குறோம். சம் பாருங்கள், ஷேர் பண்ணியிருக்கேன்னா பாருங்கள் ஸ்க்ரீன். Create a company as named Kushbu Electronics for the financial year 21-22 with the following opening balance. முதல் கேள்வி என்னன்னா, கம்பெனி எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். கம்பெனி எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஃபினான்ஷியல் இயர் 21-22. அப்போ 1/4/21 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும். நீ பாட்டு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது 1/4/23 இருக்கும். கண்ணை முடிந்து கிரியேட் பண்ணிவிடுவேன், ஜிஎஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணுவேன். கடைசியில் சார் எனக்கு ஜிஎஸ்டியே கால்குலேட் ஆக மாட்டேங்குது சார். எப்படி கால்குலேட் ஆகும்? 1/4/21 போட்டிருந்தா தான் உனக்கு கால்குலேட் ஆகும். 1/4/23 போட்டுட்டு இங்கே வந்து பார்த்துட்டு சார் 2/4/21 நான் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறேன் சார், எனக்கு ஜிஎஸ்டியே வரல அப்படின்னா எப்படி வரும்? ஸோ whenever you are going to create company, first you have to keep in your mind that which financial year this company starts. அது தம் ப்ரூஃப். முதல்ல அதை மனசில் உள்வாங்கிக்கணும். எந்த ஒரு வேலை பண்ணாலும் அந்த கேரக்டராக மாறிடணும். எப்படி சந்திரமுகியில் ஜோதிகா வந்து சந்திரமுகி கேரக்டராக மாறுறான், அந்த மாதிரி மாறணும். இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், டேலி கிளாஸ் எடுக்கிறேன்னா இது ஒரு ஸ்டைல். இதுவே நான் காஸ்டிங் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, அதனுடைய ஸ்டைல் வேற. காஸ்டிங் கிளாஸ் எடுத்தேன்னா எங்கள் காஸ்டிங் மாதர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி நான் மாறிடுவேன். Cost, it is an expenditure incurred for the purpose of producing a product, rendering a service. It should be expressed in the manufacturing point of view, not from the trader point of view. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கு மனப்பாடம் பண்ணதெல்லாம் அடிச்சு விடுவோம். அந்த ஸ்டைல் வேற. இன்கம் டேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன்னா, ஜிஎஸ்டி கிளாஸ் எடுக்கிறேன்னா, இன்டைரக்ட் டேக்ஸு, அப்போ என்எஸ் கோவிந்தன் மாதிரி எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டராக நான் எப்படி மாறுறேன், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், டேலியில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நான் அக்கௌண்டன்ட், முதல்ல அதை நீ மாற்றிக்கணும், அந்த கேரக்டராக மாறணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனினா நீ பார்த்து குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கிரியேட், முதல்ல நான் குஷ்பு எலக்ட்ரானிக்ஸோட அக்கௌண்டன்ட், ரைட்டா? இந்த கம்பெனிக்கு நான் அக்கௌண்டன்ட். முதல்ல நமக்கு அந்த மைண்ட் செட் வரணும். இது என்னுடைய கம்பெனி, இந்த கம்பெனிக்கு நான் அக்கௌண்டன்ட். முதல்ல நீ அந்த மென்டாலிட்டியை வளர்த்துக்கோ. இந்த குஷ்பு எலக்ட்ரானிக்ஸுங்கிற கம்பெனி நீ அக்கௌண்டன்ட்டு. நீ ஒரு கம்பெனியில் அக்கௌண்டன்ட் ஆக போகிறேன்னா அதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் டீல் பண்ண போகிற, இதெல்லாம் நீ ஒரு வாட்டி படித்து பார்ப்பியே மாட்டியா? ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுற, இன்டர்வியூ ஓகே, வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுன்னு ஜாயின் பண்ணுவோம் மாட்டோமா? அந்த கம்பெனியில் எத்தனை எம்ப்ளாயீஸ் வேலைக்கு இருக்காங்க, ரெஸ்ட் ரூம் ஒழுங்காக இருக்கா, சம்பளம் ஒழுங்காக வருதா, எவ்வளோ கேள்வி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நீ கம்பெனி கிரியேட் பண்ணி என்ட்ரி பண்ண போகிற அப்படின்னா நீ பாட்டி கடகடன் பண்ணக்கூடாது. முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கொஸ்டினை நல்லா படித்து பார்க்கணும். கொஸ்டினை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த சம்மில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுட்டு பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கிரியேட் ஏ கம்பெனி ஆஸ் நேம் குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 21-22 வித் த ஃபாலோயிங் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ முதல் ஸ்டெப் என்ன, நான் இங்கே ஸ்டெப்பு போட்டிருக்கேன்.
முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். டேலிக்கு போங்க, கிரியேட் கம்பெனி. அதில் அப் ஏரோ போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் டிரைவ் டி டிரைவ், அதில் சீனிவாசன்கிற பேட்சில் நான் கிரியேட் பண்ணுறேன். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ். ஃபினான்ஷியல் இயர் 2021-22. இங்கே வந்து ஃபினான்ஷியல் இயரை எடுத்துடணும் முதல் ஸ்டெப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10/2 அட்ரஸோட போடணும். பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,30,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போடணும். டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோ 28361563. மொபைல் நம்பர் போட்டுக்கோ 8825470442. மெயில் ஐடி போட்டுக்கோ rajasrinivasan1972@gmail.com. அடுத்தது இங்கே என்ன பண்ணணும், இங்கே பாட்டு அப்படியே ஏப்ரல் 23 காட்டுறதுனால ஏப்ரல் 23 போட்டக்கூடாது. இங்கே ஃபினான்ஷியல் இயர் என்னன்னு பார்க்கணும். 21-22. நீ கம்பெனி எப்போ க்ரியேட் பண்ணுற 21-22. அப்போ இங்கே என்ன டேட் போடணும், 1/4/21 to 1/4/21. இந்த மாதிரி 1/4/21 1/4/21 போனால் என்ன அர்த்தம் அப்படின்னா 1/4/21க்கு முன்னாடி 2 விஷயம். அந்த ஃபினான்ஷியல் இயரும் புக்கு பிகினிங் இயரும் அந்த மாதிரி போகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா 1/4/21க்கு முன்னாடி எந்த டேட்டாவும் என்ட்ரி பண்ண முடியாது. whatever the opening balance you created, you can create the opening balance as on 1/4/21, not any previous data or future date. 1/4/2021 என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் தான் போட முடியும். 31/3 ஓப்பனிங் பேலன்ஸ் போட முடியாது. 2/4/21 போட முடியாது. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் என்ட்ரி you cannot enter any transaction before 1/4/21. அதுதான் அங்கே சொல்கிறோம். ஸோ கம்பெனி கிரியேஷன் ஓகேவா. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேர்ப்போம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன இருக்குன்னு பாருங்க. F11ல பில் வைஸ் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கோ. ஆட்டோமேட்டிக்காக வந்த உடனே இங்கே கேட்கும் பில் வைஸ் எனேபிள் பண்ணிக்கோ, இங்கே ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிக்கோ. இங்கே ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு வாட்டி பாரு, ஏப்ரல் 23 இருக்காங்க. இருக்குதுன்னா அங்கே போய் மாற்றிட்டு வந்து பண்ணு. இங்கே ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் திணற வேண்டாம். நேராக கூகுளில் போங்க. கூகுள் உங்களுக்கு கார்டு இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி குஷ்பு எலக்ட்ரானிக்ஸு ஜிஎஸ்டி நம்பர் சென்னை அப்படின்னு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு நம்பரை கொடுப்பார். 33 நம்பரில் முருகன் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு இருக்குது. பரவாயில்ல, இந்த எடுத்துக்கோ. நமக்கு தேவை நம்பர், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த நம்பர் ஒன்று எடுத்துக்கோ போதும். இந்த நம்பரை எடுத்துக்கோ. இந்த நம்பரை எடுத்துன்னு இங்கே போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. சேவ் பண்ணுங்கள். வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேவ். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்பு ஓப்பனிங் பேலன்ஸ். சிங்கிள் லெட்ஜர்லேயே பண்ணுங்கள். மொத்தமே 4 லெட்ஜர் தான், அதனால சிங்கிள் லெட்ஜர்லேயே பண்ணலாம் ஓப்பனிங் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு கேபிட்டல்னால் வெறும் கேபிட்டல் பண்ணக்கூடாது. குஷ்பு கேபிட்டல் அப்படின்னு போடணும். ஓகேவா. கேட்வே ஆஃப் டேலி, கிரியேட்டு, லெட்ஜர். இங்கே போயிட்டு நீங்கள் குஷ்பு கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 3,60,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரம் ஐடிபிஐ லோன். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,80,000. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது ஆல்டர் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே இருந்தபடி ஆல்டர் பண்ண என்ன ஷார்ட்கட் கீ? அரவிந்த் அழகிரி சொல்லுங்கள். இங்கே இருந்தபடியே டேலியில் இங்கே இருந்த இந்த ஸ்க்ரீன்லேருந்து ஆல்டர் பண்ண ஷார்ட்கட் கீ என்ன? Alt-G, ஆல்டர் மாஸ்டர். அங்கே போயிட்டு 2 லெட்ஜர் ஆல்டர் பண்ணு.
ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதையும் போய் ஆர்டர் இருக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ? 40,000. போட்டு என்ட்ரு கொடுத்து எஸ்கேப் கொடுங்க, மெதுவாக கொடுங்க. இப்போ அடுத்த கிரியேட்டிவ் வந்தாச்சு. பில்டிங் வந்து அண்டர் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் கீழே வரணும். ஆஸ் பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளை கொடுங்க. ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளை கொடுங்க. 2 வாட்டி நாட். அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கீழே போடுங்க. அக்கௌண்ட் நம்பர்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அமௌண்ட்டு மாத்திரம் போடுங்க. ஆக்சிஸ் பேங்க் எவ்வளவு? 1.5 லட்சம். பில்டிங்கு நம்ம அமௌண்ட் போடாமல் விட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்டரில் போங்க, லெட்ஜரில் பில்டிங், இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் போடாமல் விட்டேன் 4 லட்சம். இது மாதிரி போட்டுட்டு பேலன்ஸ் ஷீட்டை போய் ஒரு வாட்டி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் ரைட் அப்படின்னு அர்த்தம். உடனே எக்ஸலில் வந்து ஓகே பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. ஜிஎஸ் லெட்ஜர் நான் கண்ண முடின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேட்வே ஆஃப் டேலி வாங்க, கிரியேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும்? ஜிஎஸ்டிங்கிறத கேபிட்டலில் போடணும் எப்போதுமே. ஜிஎஸ்டியில் லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட், எஸ் கொடுக்கணும். ஏன் எஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இன்வென்ட்ரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது சரி, சேல்ஸ் பண்ணும்போது சரி, பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மள்ட்ட இன்வென்ட்ரி கூடும், சேல்ஸ் பண்ணும்போது இன்வென்ட்ரி குறையும். அப்போ இது அஃபெக்ட் அப்படின்னா அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அதனால அது அஃபெக்ட். டைப் ஆஃப் லெட்ஜர் இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா 2 வகையான லெட்ஜர் இருக்குது. டிஸ்கவுண்ட்டு, இன்வாய்ஸ் ரவுண்டிங். வேணும்னா அது ரவுண்டிங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டாக பண்ணிடும். டிஸ்கவுண்ட் லெட்ஜர் அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு ஜிஎஸ்டியில். அதனால அது கேட்குது, நாட் அப்ளிகபிள் கொடுத்துரும். அடுத்தது இன்க்ளூட் அசஸபிள் வேல்யூ. சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஜிஎஸ்டின்னு கார்டு பார்த்துறதுனால ஜிஎஸ்டின்னு போட்டுருங்க. இன்க்ளூட் அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள். நம்ம ஜிஎஸ்டி என்ன பண்ணுறோம், ஏன் சார் வேல்யூ அசெப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்க்ளூட் அசஸபிள் வேல்யூனா என்ன மீனிங்னு தெரியணும். இப்போ நீ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வர, ஃப்ரிட்ஜோட டேக்ஸ் ரேட்டு 18%. அந்த ஃப்ரிட்ஜை தூக்கி தலையில் வச்சுட்டு வர முடியாது. அதை ஒரு வண்டி சத்தம் முடிச்சு கொண்டு வருவோம். அந்த வண்டி சத்தத்துக்கு எவ்வளோ ஃப்ரைட் அப்படின்னா, மெயின் ப்ராடக்ட் எவ்வளவோ அதுதான் அப்படியே சப் ப்ராடக்ட்டும் டேக்ஸ். மெயின் ப்ராடக்ட் 18%, அப்போ ஃப்ரைட் வந்து 18%. ஃப்ரிட்ஜ் வாங்குறதா வாங்குறோம், அப்படியே டிவியும் வாங்குவோமே, டிவி வாங்குறோம். டிவி வந்து இப்போ 12%. ஒரே வண்டியில் ஃப்ரிட்ஜும் வருது, டிவியும் வருது. ரெண்டுக்குமே நீ வாடகை கொடுக்குற, ஃப்ரைட்டு கொடுக்குற. அந்த ஃப்ரைட்டுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குற. டிவிக்கு 12% டேக்ஸு, ஃப்ரிட்ஜுக்கு 18% டேக்ஸ். எவ்வளோ நீ கொடுக்குறேன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ ஃப்ரைட்டு. இதுக்கு 500, அதுக்கு 500. ஜிஎஸ்டி இந்த ஃப்ரைட்டுக்கு எவ்வளோ போடுறது, 12 போடுறதா 18 போடுறதான்னு கன்ஃபியூஷன் வரும். ஒரு இடத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தான். என்னடா சண்டைன்னு போய் கேட்டா, தகராறுக்கு எந்த ரா போடுறதுன்னு சண்டை. தகராறுக்கு எந்த ரா போடுறது, சின்ன ரா போடுறதா பெரிய ரா போடுறதா. பஞ்சாயத்துக்கு வந்தவன் சொன்னான், சின்ன தகராறு இருந்தா சின்ன ரா போடு, பெரிய தகராறு இருந்தா பெரிய ரா போடுண்டா. அவனே ஒரு பெரிய தகராறு பிடிச்சவன் போல இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இந்த மாதிரி பண்றதுனால தான் தமிழுடைய இது தெரியாம போயிடுது. அப்ப நம்ம என்னென்ன 4 பேர் இப்படி பண்ணும்போது தகராறு பார்க்குறோம். சின்ன தகராறுனா சின்னரா, பெரிய தகராறுனா பெரியரா, அப்படியா போடுறது? தகராறுக்குன்னா பெரியரா தான் போடணும், சின்னரா போடக்கூடாது. ஏன்னா தகராறுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை,
18% போடுறதா 12% போடுறதா? குழப்பம் இருக்கா இல்லையா? அப்ப நான் சொன்ன மாதிரி சின்ன தகராறுனா சின்னரா, பெரிய தகராறுனா பெரியரா அப்படி போடுங்கிற மாதிரி எது வேல்யூ அதிகமோ அதோடைய டாக்ஸ் தூக்கி ஃப்ரைட்டுக்கு போடு கிடையாது. எப்படி போடணும் அப்படின்னா இந்த 1000 ரூபா ஃப்ரைட்ல டிவிக்காக கொடுத்த ஃப்ரைட் எவ்வளவு, ஃப்ரிட்ஜுக்காக கொடுத்த ஃப்ரைட் எவ்வளவுன்னு பார்க்கணும். டிவிக்காக 300 ரூபா, அப்ப அந்த 300 ரூபாய்க்கு 12% போடு. ஃப்ரிட்ஜுக்காக 700 ரூபா, அப்ப ஃப்ரிட்ஜுக்கு 18% போடு. அப்படிதான் போடணும் டாக்ஸ். இந்த ஒரு ஸ்டோரி இருக்கு, இதுக்குன்னு ஒரு ஸ்டோரி. எது நியாயம் அப்படின்னு இது கிளாஸ் முடிஞ்சது நான் சொல்றேன். சப்பாத்தியும் சட்டமும் ஞாபகப்பட்டு நான் சொல்றேன். இந்த கதை அருமையான கதை. இதை எப்படி பிரித்து பார்க்கணுங்கிறதுக்கு சப்பாத்தியும் சட்டமும் ஒரு கதை இருக்கு, நான் சொல்றேன் முடிஞ்சது. இப்போதைக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் கொடுக்கணும். எதுக்கு நாட் அப்ளிகபிள்? அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள். இப்போ வந்து இந்த லெட்ஜர், இப்போ நீ கிரியேட் பண்ண அந்த ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் ஃப்ரைட் லெட்ஜரா இருந்தா அசஸபிள் வேல்யூல இன்க்ளூட் கொடுக்கணும். அசஸபிள் வேல்யூல போய் இன்க்ளூட் கொடுத்தோம்னா அடுத்த கேள்வி கேட்காது. இப்போ பார்த்தனா இந்த இடத்துல ஜிஎஸ்டி நீங்க போட்டோன்னா அடுத்த கேள்வி கேட்காது. பேஸ்ட் ஆன் வேல்யூ அப்படின்னு போட்டோன்னா அடுத்த கேள்வி உனக்கு கேட்காது. ஜிஎஸ்டி அப்ளிகபிள், இங்கே நாட் அப்ளிகபிள் வந்துடும். ஏன்னா அசஸபிள் வேல்யூல தான் இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதனால ஒன்று அடுத்த கேள்விக்கு போக விடாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள் போடணும். அப்போ அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? உண்டு. அப்போ என்ன பண்ணணும், அப்ளிகபிள் செலக்ட் பண்ணணும். அப்ளிகபிள் செலக்ட் பண்ணதும் அடுத்த கேள்வி கேட்கும், ஐயா ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ்? அடிச்சு கூட கேட்பான்னு சொல்லக்கூடாது. போண்டாமணி கதையை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடம் வரும்போது நீ என்ன பண்ணணும், போண்டாமணி கதையை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கோயில், ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல வடிவேலு நின்று பார்த்துட்டு இருப்பான் வாசல்ல கரையில. போண்டாமணி திடீர்னு தண்ணிக்குள்ள எந்திரிச்சு வருவான். எம்பி அவனை போலீஸ் துரத்திட்டு வரும். திடீர்னு தண்ணிக்குள்ள எந்திரிச்சு வடிவேல்கிட்ட போய் சொல்லுவான், அண்ணே என்னை தேடி போலீஸ் வரும், என்ன சொன்னு கேட்பாங்க, ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லுங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லுங்கப்பா. ஏய் நீ என்னடா சொல்ற, ஒண்ணுமே சொல்லலையாடா, அதுதான் சொல்றாங்க, அப்படியே சொல்லுங்கன்ட்டு போயிடுவான். அங்கேருந்து ஏட்டா வந்து விசாரிப்பாரு, ஏய் இங்க வா, ஒருத்தன் ஓடுறாம்ல அவன் என்ன சொன்னாங்க அப்படின்பா. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி போலீஸ்காரன் வருவாங்க, என்ன சொல்றேன்னு கேட்பாங்க, ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லுங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடினானே அப்படின்னு. சரி அவன் சொன்னா அப்படி சொன்னா சொல்லிட்டு போனா, ஓய் நீ அவன் சொன்னபடி கேட்காத, நான் சொல்றேன் அவன் என்ன சொன்னா சொல்லு அப்படின்னு. அதையே தான் இவன் திரும்ப சொல்லுவேன். அதே மாதிரிதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஜிஎஸ்டி டாக்ஸ் கண்ட்ரோல் எங்க கொடுக்கணும். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ற, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணல, ரெண்டு சினாரியோ. இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணினா இன்வென்ட்ரியில் கொடு, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலையா லெட்ஜரில் கொடு. இப்போ நீ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண போற, அப்போ ஏன் லெட்ஜரில் கொடுக்கணும்? அங்கே ஆஸ் பர் கம்பெனி அல்லது குரூப் அப்படின்னு கொடுத்துரு, அங்கே பார்த்துக்கலாம். அங்கேயே கொடுக்கல, அப்புறம் இங்கே என்ன, ஆஸ் பர் கம்பெனி குரூப். அடுத்தது டைப் ஆஃப் சப்ளை. இந்த சப்ளை இருக்க, சப்ளை வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ்னாலும் ஜிஎஸ்டி வரும், சப்ளை ஆஃப் சர்வீஸ்னாலும் ஜிஎஸ்டி வரும். சப்ளை ஆஃப் குட்ஸ்னாலும் ஜிஎஸ்டி வரும், சப்ளை ஆஃப் சர்வீஸ்னாலும் ஜிஎஸ்டி வரும். சப்ளை ஆஃப் குட்ஸ்னா நான் ஏதாவது பொருளை விற்கிறேன், ஜிஎஸ்டி உண்டு. சப்ளை ஆஃப் சர்வீஸ்னா நான் ஏதாவது சர்வீஸை விற்கிறேன், ஜிஎஸ்டி உண்டு. ஸோ பொருளை விற்றாலும் ஜிஎஸ்டி, சர்வீஸை விற்றாலும் ஜிஎஸ்டி. இந்த இடத்துல நீ ஸ்பெசிஃபை பண்ணணும். என்னென்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்? நீ விற்க போறது குட்ஸா சர்வீஸா, குட்ஸா சர்வீஸான்னு சொல்லணும். ஆனா கேபிட்டல் குட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான், அது மீனிங்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா?
எப்படி மீனிங்லெஸ்? கேபிட்டல் குட்ஸ் மீனிங்லெஸ். இந்த இடத்துல டேலியில் கொடுத்துருக்கான், கிரியேட் பண்ணும்போது டைப் ஆஃப் சப்ளைல குட்ஸா சர்வீஸா. நான் குட்ஸு வித்தன்னா அதுக்கு பேர் குட்ஸு. ஜிஎஸ்டி இந்த ப்ராடக்ட் என்ன டேக்ஸோ அந்த டேக்ஸ் ரேட் போடணும். நான் சர்வீஸை விற்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு டாக்டர் 18% டேக்ஸு, நான் ஒரு என்ஜினியர் 12% டேக்ஸ். இந்த மாதிரி என்னுடைய சர்வீஸ்க்கு என்ன டேக்ஸ் பர்சன்டேஜோ அந்த டேக்ஸை போடணும். கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி ஏதாவது ஒரு மெஷினரி வாங்கும். அந்த மாதிரி மெஷினரி வாங்கும்போது அது கேபிட்டல் குட்ஸ். அது வாங்குறவனுக்கு தான் கேபிட்டல் குட்ஸ், விற்கிறவனுக்கு கிடையாது. ஃபிக்ஸட் அசெட்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஃபிக்ஸட் அசெட்னா என்ன? ஃபிக்ஸட் அசெட்னா என்னப்பா சொல்லுங்க பார்ப்போம். ஃபிக்ஸட் அசெட்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். ஜாஸ்மின் சொல்ல பார்ப்போம். ஃபிக்ஸட் அசெட்னா என்ன? சுப்பரஞ்சனி சொல்ல சொல்லுப்பா. அரவி சொல்லுங்க. வெரி குட். ஃபிக்ஸட் அசெட்னா நம்ம என்ன சொல்லுவோம் எடுத்த உடனே? லேண்டு, பில்டிங், பிளான்ட் அண்ட் மேஷனரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட் வேற, எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் வேற. ஃபிக்ஸட் அசெட் சில கிரைட்டீரியா இருக்கு. நான் சேல் பண்றது எப்படி என்ன ஃபிக்ஸட் அசெட் சொல்ல முடியும்? நான் ஒரு மெஷினரி சேல்ஸ் பண்றேனே வச்சுக்கோ, மெஷினரி வாங்குறது நீ, விற்கிறது நான். எனக்கு அது ட்ரேடிங் அசெட், உனக்கு வேணா அது ஃபிக்ஸட் அசெட்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஒரு மெஷினரி விற்கிறேன், இல்லை ஒரு ஃபர்னிச்சர் விற்கிறேன். ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரேடிங் குட்ஸ், ஸ்டாக். எனக்கு வாங்கிட்டு போகிற உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸட் அசெட், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேணா உனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு குட்ஸோ சர்வீஸோ கேபிட்டலோ அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணும்போது கேட்டால் நியாயம். இதே கேள்வி சேல்ஸ் பண்ணும்போது கேட்குதுன்னா தப்பு இல்லை. பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓகே, அது குட்ஸாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம், கேபிட்டல் குட்ஸாகவும் இருக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும் இது குட்ஸா, இது சர்வீஸா, இது கேபிட்டல் குட்ஸா அப்படிங்கிறது எனக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது தெரியும். பட் சேல் பண்ணும்போது விற்கிற எனக்கு எப்படி தெரியும் நீ என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறேன்னு? தேங்காய் எண்ணெய் இருக்கு. தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷன் ஆன புதுசில் 5% போட்டான். ஜிஎஸ்டிக்காரன் கூப்பிட்டு கேட்குறான் விவிடி கம்பெனிக்காரனை, ஏன்டா தேங்காய் எண்ணெய் 5% போடுற, அது 18% ஆச்சு, தலையில் தரணும் வச்சிருந்தேன். உடனே அடுத்த நாள் என்ன பண்ணா, அந்த தேங்காய் எண்ணெயில் எடிபிள் ஆயில்னு ஒரு சீலை போட்டு அனுப்பிச்சான். ஏன்னா எடிபிள் ஆயில்னா 5% தான் ஜிஎஸ்டி. எடிபிள் ஆயில்ங்கிறது சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஒரே வார்த்தை சொல்லிட்டான், நான் விற்கிறது எடிபிள் ஆயில், சமையல் என்னன்னு தான் விற்கிறேன் தேங்காய் எண்ணெயை. அவன் தலையில் தடவின்னு போனால் எனக்கு தெரியாது அப்படின்னா. நான் போய் பின்னாடியே பார்க்க முடியாது, அவன் சமைக்கிறானா தலையில் வச்சுக்கிறானா அப்படின்னு நான் போய் பார்க்க முடியாது, போக அப்படின்ட்டான். அப்புறம் பார்த்தா தேங்காய் எண்ணெய்னாலே அது காஸ்மெட்டிக் தான் 18%ன்னு சொல்லி ப்ரொவிஷனை மாற்றிட்டான். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் இது கேபிட்டல் குட்ஸா அல்லது சர்வீஸா அல்லது குட்ஸா அப்படின்னு தெரியும். அதே சேல் பண்ணும்போது நமக்கு தெரியாது, ரைட்டா? இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது குட்ஸு, அப்போ குட்ஸுன்னு தெரியும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. எப்படி? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. லோக்கல் பர்ச்சேஸ் வந்தால் கையோட என்ன பண்ணணும், இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பெரிய அண்ணன் சிஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுக்கணுமா வேண்டாமா? இதுக்கு தான் நான் அந்த போண்டாமணி கதையை சொன்னேன். கோலத்துலேருந்து திடீர்னு எந்திரிச்சு வருவான், அண்ணன் இந்த மாதிரி போலீஸ் வருது, இந்த மாதிரி என்னை தேடி வருது, அடிச்சு கூட கேட்பாங்க, நான் என்ன சொன்னேன்னு சொல்லாது கேட்பான். அந்த மாதிரி தான் இதே கேஸ். என்ன கேஸ்? பர்சன்டேஜ் எங்கேயும் சொல்லவே கூடாது. எங்கே சொல்லணும்?
ரெண்டே ஆப்ஷன். நீ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ற, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண, ரெண்டே ஆப்ஷன். இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணினா இன்வென்ட்ரியில கொடு, இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலன்னா லெட்ஜர்ல கொடு. வேற எங்கேயும் கொடுக்காத. முதல்ல முடிவெடுத்துரு, நான் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்றேன், இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணல. இப்போ இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்றியா, அப்ப குட்ஸ்ல கொடு, அவ்வளவுதான். இங்க எதுவுமே கொடுக்க. அடுத்தது ரவுண்டிங். ரவுண்டிங் வந்து நாட் அப்ளிகபிள், ஆல்வேஸ் நாட் அப்ளிகபிள். டாக்ஸ் லெட்ஜர் அட் எனி காஸ்ட் ரவுண்டிங்ல நாட் அப்ளிகபிள் தான் வரும். நீ ரவுண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ₹1 வாங்குறதுனாலும் சரி, ₹1 கொடுக்கறதுனாலும் சரி, அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கணும், லால ப்ரொவிஷன் இருக்கணும். அதனால தான் இன்கம் டேக்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அண்டர் செக்ஷன் 288 ஒரு செக்ஷனை வச்சிருப்பான். ரவுண்ட் ஆஃப்க்குன்னு ஒரு செக்ஷனே இருக்காங்க இன்கம் டேக்ஸ். ஸோ சிஜிஎஸ்ல ரவுண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் கிடையாது, நாட் அப்படி. அதே மாதிரி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னது, ஜிஎஸ்டி லோக்கல் சேல் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். நாட் அப்ளிகபிள், அப்ளிகபிள் ஆஸ் பர் கம்பெனி, ஆஸ் பர் கம்பெனி. இங்கே பாருங்க, இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை கேட்கலாம். இதை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக டிவிடிக்காரங்க கம்பெனி சொன்ன மாதிரியே தான், நான் விற்கிறது குட்ஸு, அது உனக்கு வேணா ஃபிக்ஸட் அசெட்டாக இருக்கலாம், எனக்கு எப்படி தெரியும் அது ஃபிக்ஸட் அசெட்? நான் விற்கிறது குட்ஸ் தான் இல்லையா? ஸோ நாம் வந்து செலக்ட் பண்ணுறது ஒன்று குட்ஸு இல்லை சர்வீஸ், அதோட சரியாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, ரைட்டா? அப்போ இந்த இடத்துல அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப்னு ஒரு லெட்ஜர் போட்டுக்கோ. ரவுண்ட் ஆஃப், ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டுங்க. அது வந்து ஜிஎஸ்டி 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். ஏன் ரவுண்ட் ஆஃப் வந்து 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் ஜிஎஸ்டியில் அப்படின்னு பார்த்தா, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ குட்ஸ், ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ். கடையில் போய் ரவுண்ட் ஆஃப் ஒரு 1/4 கிலோ கொடுக்கல கேட்டால் கொடுப்பானா? ரவுண்ட் ஆஃப்னு ஒரு சர்வீஸ் எனக்கு பண்ணுங்களேன் அப்படின்னு எவன்ட்டா போய் கேட்டுப்பாரு, பண்ணுவானா? ரவுண்ட் ஆஃப்ங்கிறது குட்ஸும் கிடையாது, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது சர்வீஸும் கிடையாது. எது ஒன்று குட்ஸோ அல்லது சர்வீஸோ இல்லையோ அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. கிளியரா? ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ குட்ஸு, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ். விச் ஒன் இஸ் நாட் ஏ குட்ஸ் ஆர் சர்வீஸ், இட் வில் நாட் அட்டாக் ஜிஎஸ்டி. கிளியரா? ஜிஎஸ்டிங்கிறது சேல் பண்ணாதான் இல்லை, சப்ளை பண்ணாலே உண்டு. சப்ளைல டீம்டு சப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கு, அது நான் ஜிஎஸ்டி டேக்ஸ் இருக்கும்போது சொல்கிறேன். உங்களுடைய கோஆப்ரேஷன் பொறுத்தது. நம்ம ஜிஎஸ்டியில் கிங்கு. உங்களுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஜிஎஸ்டி கிளாஸ் எடுப்பேன், அது எக்ஸ்ட்ரா தான், அது பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ எக்ஸலுக்கு வருங்க. ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது ஸ்டாக் குரூப் வித் டாக்ஸ் கண்ட்ரோலோட கேட்வே ஆஃப் டேலி வாங்க, கிரியேட்டில் போய்ட்டு ஸ்டாக் குரூப். என்னென்ன ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணணும் சம்மை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். என்னென்ன ஸ்டாக் குரூப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டேப்லெட்டு, டேப்னு ஒரு ஸ்டாக் குரூப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் டேப் தான் இருக்குது, எல்லாமே டேபாக தான் இருக்குது. ஸோ டேப்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணும். டேலியில் வாங்க, டேப்னு ஒரு கிரியேட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஏன்னு கொடுக்கணும், ஏன்னா டேக்ஸ் கண்ட்ரோல் இங்கே தான். இதோட ஜிஎஸ்டி நம்பர் வேணுமே, என்ன பண்ணுறது? சாரி, ஹெச்எஸ்என் நம்பர். இங்கே வந்து என்ன பண்ணணும், ஹெச்எஸ்என் நம்பர் அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் எதுக்கு ஹெச்எஸ்என் கோடு, ஹெச்எஸ்என் நம்பர் இல்லை, சாரி, ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் டேப் அப்படி போடணும். இல்லைன்னா மாத்திரைக்கு உள்ள டேப்லெட் அதுக்கு வந்துடும். ஹெச்எஸ்என் கோடு அதுக்கு போட்டுவோம். ஜிஎஸ் ரேட்ஸ் அப்படின்னு போடுவோம். 8571 என்னமோ வரும், 85 கேட்டகரியில் தான் வரும். 8471 ஓகே, 8471 வச்சுக்கலாம்.
இந்த இடத்துல வந்து 8471 அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் போட்டு டாக்ஸபிளில் 18 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணு டேப். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கோ. நம்பர்ஸ் NYS போட்டுக்கோ. இந்த இடத்துல நம்பர்ஸ் போடுங்க. யூனிட் ஆஃப் இதில் நம்பர்ஸ் போட்டு என்ட்ரு போட்டு சேவ் பண்ணு. ஸோ இப்போ எக்ஸல் ஷீட் வாங்க. ஸ்டாக் குரூப் ஓகே, யூனிட் ஆஃப் கிரியேஷன் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் ஆர்டர். இப்போ தான் சம்முக்குள்ளே வரும். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்டுக்குள்ளே போகுமா, பர்ச்சேஸ் ஆர்டர் போகும். ஆக்சுவலாக பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்னன்னு சொல்லிட்டேன். பர்ச்சேஸ் ஆர்டர்னா எ பையர் இஷ்யூயிங் த செல்லர். என்ன, எனக்கு இந்த குவான்டிட்டி இன்ன ரேட்டுக்கு டோட்டல் வேல்யூ இவ்வளவு, இத்தனை ஜிஎஸ்டி ஃப்ரைட் உண்டா இல்லையா, எனக்கு இந்த தரத்தில் இந்த குவாலிட்டியில் இந்த இடத்துல சேர்பட்டில் இருக்கேன், இந்த இடத்துல கொண்டு வை அப்படின்னு சொல்கிறேன். சார் அந்த மாதிரி சொல்லணும். எல்லா கண்டிஷனும் இருக்குது. இதுக்கு பேமெண்ட் வந்து 10 நாளைக்கு வச்சு கொடுப்பேன், 15 நாளைக்கு வச்சு கொடுப்பேன், அந்த கண்டிஷன் கூட இருக்கும். அந்த கண்டிஷன் நீ அக்செப்ட் பண்ணிட்டியா, அக்செப்ட் பண்ணிட்டா கையெழுத்து கொடுக்கு, நான் வாங்கி வச்சுப்பேன். நீ வந்து அதை பேஸ் பண்ணி எனக்கு சப்ளை பண்ணுறேன். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர். கம்பெனி மேக்ஸ் an order on 24/21 to acquire the following tablet set from Raj Brothers, dealer of tablet, through order number. இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி நீ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடும்போது பில் வைஸ் ரெஃபரன்ஸ் ஜென்ரேட் ஆகுதோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டரில் PO நம்பர் ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சு. பர்ச்சேஸ் ஆர்டரில் என்ன ஸ்டார்ட் ஆகும்னா PO நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அந்த கோர்வையாக பாரு, நான் சொன்ன அந்த ஆர்டர் வரும். அப்படியே எக்ஸலில் பார்த்தோன்னா முதல்ல இஷ்யூ பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PO நம்பர் ஸ்டார்ட் ஆகும், ஆர்டர் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அக்கௌண்டிங் வவுச்சர் V. பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் என்ன, கேட்வே ஆஃப் டாலியில் அக்கௌண்டிங் வவுச்சர். அதில் இங்கே பர்ச்சேஸ் ஆர்டருக்கு இங்கே இருக்காது. அப்போ F10 ப்ரெஸ் பண்ணுங்க. எது ஒன்று இல்லைனாலும் F10 ப்ரெஸ் பண்ணுங்க. அங்கே போயிட்டு ஷோ இன்ஆக்டிவ் அப்படின்னு போயிருக்கலாம், அதை போய் ஒரு என்ட்ரு கொடுங்க. என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் V. F10 ப்ரெஸ் பண்ணுங்க. F10 ப்ரெஸ் பண்ணி மேலே ஷோ இன்ஆக்டிவ் இருக்கும், அதை போய் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டருங்கிறது என்ன வவுச்சர், அக்கௌண்டிங் வவுச்சரா இல்லை, இன்வென்ட்ரி வவுச்சரா இல்லை, ஆர்டர் வவுச்சரா, ஆமாம் ஏன் ஆர்டர். கண்ட்ரோல் F9, கண்ட்ரோல் F5. பர்ச்சேஸ் ஆர்டர் வேணும்னா கண்ட்ரோல் F9 கொடுத்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் போடுமா, என்ன சொல்கிறாங்க, டேட் வந்து 2/4/2021. எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2 போட்டு 2/4/2021 டேட். அடுத்தது இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் யாருக்கு இஷ்யூ பண்ணுறோம், ராஜ் பிரதர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறோம் இந்த நம்பரில். ஸோ Alt C போட்டு ராஜ் பிரதர்ஸ். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே கிரெடிட்டா, ஏன்னா சப்ளையர் யார் அவன் தான். நமக்கு 15 நாள் கிரெடிட் வச்சுக்கோ. ஆர்டர் நம்பர் கேட்கும், இந்த ஆர்டர் நம்பர் போடு B5A/ORD/001/4W. இதுதான் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். GST லோக்கல் பர்ச்சேஸ் போட்டுக்கோ. நேம் ஆஃப் த ஐட்டம் இங்கே இருந்தபடியே பண்ணு. லெனோவா டேப்லெட் A1000ல் 10 யூனிட். Alt C போடு. லெனோவா டேப்லெட் A1000 மாடல். அண்டர் வந்து டேப்லெட் கீழே வரணும். இங்கே டேப்லெட்டுன்னு செலக்ட் பண்ண உடனே இங்கே டேக்ஸ் ரேட்லாம் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பண்ண போகுது. என் நம்பர்ஸ் போடு. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு எஸ். என்ன ரேட்டு 9150. பர்ச்சேஸ் ப்ரைஸு 9150. அப்போ செல்லிங் ப்ரைஸில் ஒரு 25% மார்ஜின் ஆட் பண்ணு. அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே Alt C ப்ரெஸ் பண்ணால் கால்குலேட்டர் பண்ணலாம், இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே வச்சு 9150 × 125% ஷிஃப்ட் ஆச்சு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பைசா காலம் வேண்டாம், சும்மா ஒரு 11,500 போட்டுக்கோ. ஓகேவா, என்ட்ரு கொடு. டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் கொடு. ரேட் ஆஃப் டியூட்டி கிடையாது. என்ட்ரு கொடுத்து சரி. என்னைக்கு டெலிவரி பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரிஜினல் பண்ணுறேன், அதனால் ஒரிஜினல் டாலிங்கிறலாம் என்ன டேட் வேணால் பண்ணலாம், உனக்கு ஒத்துக்காது, அதனால் 2 நாளே போதும்.
எத்தனை குவான்டிட்டி? 10 குவான்டிட்டி. என்ன ரேட்டு? 9150. ஆல்ட் சி போட்டு அடுத்த ஐட்டம் HCl மீ Y2. HCl மீ Y2 டேப். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேபு எஸ் போடுங்க. என்ன ரேட்டு? 9699. இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு 9699 இன்ட்டு 125% என்டர் போடுங்க. 12200 போடுங்க. டைப் ஆஃப் சப்ளை என்டர் டைப் ஆஃப் சப்ளை இதே மாதிரி கடவுள்னு போடுவோம். எத்தனை குவான்டிட்டி? 7 குவான்டிட்டி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆல்ட் சி போட்டு அடுத்த விட்டு இந்த மாதிரி போட முடியும். HCl டேப்லெட்டு V3. HCl டேபு மாடல் வந்து V3. அண்டர் வந்து டேபு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. 8499. ஆல்ட் சி போட்டு 8499 இன்ட்டு 125% போட்டு 10700 போடும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கும். எத்தனை குவான்டிட்டி? 5. அடுத்தது ஆல்ட் சி போடும். டேட்டா விண்டு யூபி ஸ்லேட்டு மாடல் நம்பர் 3G7. ஐட்டம் நேவெல்லாம் எதுவும் குறைக்கக்கூடாது, கூட்டக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு அப்படியே தான் போகணும். 6499. ஆல்ட் சி போட்டு 6499 இன்ட்டு 125% போட்டோன்னா 8200 போடுவோம். ரவுண்ட் பண்ணி போட்டுக்கோ. ஆஸ் பர் கம்பெனி என்டர். 2ஆம் தேதியே டெலிவரி பண்ணட்டும். 6 குவான்டிட்டி. அடுத்து ஆல்ட் சி போடுங்க. SGPTI 1131 1131N எஸ் சோனி டேப்லெட். எஸ் சோனி டேபு எஸ். அண்டர் டேபு எஸ் கொடுங்க. என்ன ரேட்டுனா 19990. ஆல்ட் சி போட்டு 19990 இன்ட்டு 125% போடுங்க. 25000 கொடுங்க. ஆஸ் பர் கம்பெனி நம்ம இஷ்டம் தான் கொடுக்கணும். எத்தனை? 4 ஐட்டம். ஆல்ட் சி போட்டு அடுத்த ஐட்டம் SGPTI 1113N/S Sony tab. அண்டர் டேபு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. 17990 கொடுத்து இங்கே வாங்க. 17990 ஆஸ் பர் கம்பெனி கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. எத்தனை குவான்டிட்டி? 6 குவான்டிட்டி கொடுத்து நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னே. இந்த கோடை தாண்டி இது முடிச்சாச்சுன்னா ஒரு என்ட்ரு கொடுத்தோன்னா ஒரு கோடு தெரியும். இன்புட் CGST அமௌண்ட்டு காலம் தாண்டி வரணும். இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணணும்? நீங்கள் முடிச்சாச்சு, இன்வென்ட்ரியில் என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சுன்னா அமௌண்ட்டு காலத்தை தாண்டி வரணும். தாண்டி வந்தானா தான் இந்த வேல்யூக்கு GST வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் எவ்வளவு? 24 பைசா போட்டு என்ட்ரு கொடுத்து சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? பர்ச்சேஸ் ஆர்டர் தான் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது கூட ஜிஎஸ்டியோட இஷ்யூ பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது ஜிஎஸ்டி கூட பண்ணியிருக்கேன். நெட்லாம் பண்ணியிருக்கோம். PO நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே. அடுத்தது மெட்டீரியல் ரசீட் நோட். சமூகத்தில் போகும். On 1521, company received the entire goods from Raj Brothers against the order number. இது அவருடைய சலான் நம்பர் கொடுத்தோம். இதுதான் மெட்டீரியல் ரசீட் நோட்டு நாங்கள் போட வேண்டிய சலான் நம்பர். எப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம இன்வாய்ஸ் நம்பர் போடுறோமோ அந்த மாதிரி டெலிவரி நோட் ரசீட் நோட்டுக்கு நாம் அவன் ஏதாவது நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பரை போடுறோம். ட்ராக்கிங் நம்பர். இந்த ட்ராக்கிங் நம்பருக்கு எதுக்காகனா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணும்போது அதை ட்ராக் பண்ணுறோம். இந்த ட்ராக்கிங் நம்பர் வரும்போது POக்கு எகென்ஸ்ட் வர்றதுனால PO க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக ட்ராக்கிங் நம்பர் போகணும். இதுக்கு எப்படி பண்ணணும்?
F2 போட்டு டேட்டை மாற்று ஃபஸ்ட்டு. டேட் வந்து என்னது 1/5. அடுத்தது இங்கே இல்லை அந்த வவுச்சர். அப்போ என்ன பண்ணணும், F10ல் போயிட்டு இன்வென்ட்ரி வவுச்சர் இருக்குது, ஷோ இன்ஆக்டிவில் போயிட்டு மெட்டீரியல் ரசீட் நோட் ஆல்ட் F9 கொடுத்து எனபிள் பண்ணணும். இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. முதல்ல F2 போட்டு டேட்டா மாற்றிக்கணும் 1/5. அடுத்தது ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. கம்பெனி ரிசீவ்டு த என்டையர் குட்ஸு ஃப்ரம் இந்த ஆர்டர் நம்பர் எகைன்ஸ்ட்டு இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர். இது ஆர்டர் நம்பர் முதலே பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் நம்பருக்கு எகைன்ஸ்ட் இந்த நம்பரில் வரும். அதை இங்கே போடலாம். Raj/SC/1023/411. யார்கிட்ட வந்திருக்கு குட்ஸு? ராஜ் பிரதர்ஸ். அதுக்கு இந்த ஆர்டர் நம்பர் இருக்கும். இந்த ஆர்டர் நம்பர் க்ளோஸ் ஆகிடும். அந்த ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணால் அந்த ஆர்டர் நம்பரில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அந்த ஐட்டம் பூரா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோதான். நீ வந்து என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ண வேண்டியதான், வேறு வந்து இல்லை. அப்படியே என்ட்ரு கொடுத்து இதை சேவ் பண்ணிங்கன்னா உனக்கு ஓவர். அதான் என்ட்ரு கொடுத்து அப்படியே சேவ் பண்ணணும். நம்ம அந்த பிஓ கரெக்டாக போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது பிஓவில் வந்துடும். இந்த ரசீட் நோட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் க்ளோஸ் ஆகி ட்ராக்கிங் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. மெட்டீரியல் வந்திருக்கு, இன்னும் இன்வாய்ஸ் வரல. மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்கிற சட்டை என்னது, அந்த மாதிரி மெட்டீரியல் நம்மளது இல்லை. மெட்டீரியல் உள்ளே வந்திருக்கு, ஆனால் நம்ம மெட்டீரியல் கிடையாது. எப்போ நம்மளுது ஆகும், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்தால் தான் நம்மளுது ஆகும். அது வரைக்கும் அவன்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன், ஒரு நம்பரை போட்டு ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு வச்சுருக்கேன். ரைட்டா? வேட்டி அவர் தான், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் கட்டிருக்கிற வேட்டி என்னது அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ரைட்டா? புரியுது அந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னு? இந்த இடத்துல என்ன ஆகுது, ரசீட் நோட்டில் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ளோஸ் ஆகுது, ட்ராக்கிங் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த வந்த நம்பரில் தான் 2 வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்குறோம். கம்பெனி ரிஜெக்டட் 2 pieces ஆஃப் ப்ராடக்ட் லெனோவா டேப்லெட் 8000 on 2/5/21. ரிஜெக்டட் F10ல் போயிட்டு ரிஜெக்ஷன் அவுட். எகைன் ஷோ இன்ஆக்டிவ் போங்க, அதில் ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னு ஒன்று, அதை போய் கிளிக் பண்ணு. யார்கிட்ட ரிஜெக்ஷன் பண்ணோம், யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோமோ அவன்கிட்ட தான் போய் ரிஜெக்ஷன் பண்ணுவோம். நகையை இங்கே தொலைச்சிட்டு நட்டை அங்கே தொலைச்சிட்டு அங்கே போய் நகையை தேடுறது, இங்கே போய் நட்டை தேடினா கிடைக்குமா? எவன்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அவன்கிட்ட தான் ரிட்டர்ன் பண்ணணும். எங்கள் சேத்பட்டில் ஒருத்தர் கடை வச்சுருந்தார், காய்கறி கடை. நான் அந்த காய்கறி கடைக்கு பால் வாங்க போனேன். ஒரு குழந்தை காய்கறி வாங்க வந்தது. காய்கறி வாங்க வந்தப்போ கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்க, தக்காளி 1/4 கிலோ கொடுங்கன்னாரு. எல்லாத்தையும் இடம் போட்டு கொடுத்து அனுப்புறாரு. நான் வந்து வேறு ஏதோ வாங்க வந்தேன், அங்கே நின்றுட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த 5வது நிமிஷம் 2 நிமிஷத்தில் அந்த பொண்ணு வந்து திரும்ப அந்த குழந்தை வந்து எங்கள் வீட்டில் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க. பர்ச்சேஸ் பண்ணது அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நானும் அடுத்த என்ன பண்ணுவேன், இல்லை நீ அடுத்த என்ன பண்ணுவேன், அப்படியே வாங்கி வச்சுட்டு எங்கள் ஆத்தா காசு கேட்டுன்னு இங்கே சொன்னிச்சு, இந்த அம்மா காசுன்னு கொடுப்பேன். ஆனால் அந்த சேத்பட்டு கடைக்காரன் என்ன தெரியுமா பண்ணா, அப்படியே வருதுன்னு வாங்கி வைக்கல, திரும்பவும் ஒரு வாட்டி எடை போட்டு வாங்குறான். நான் கேட்டேன், யோ விற்கும் போது எடை போட்டு கொடுத்தேன், ரைட்டு. 2வது நிமிஷம் அந்த குழந்தை வந்துருச்சு, வரும்போது அப்படியே எடுத்துகிட்டு வந்துருச்சு, அப்படியே வாங்கி போட வேண்டியதானே, இதை ஏன் எடை போட்டு வாங்குறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் பாரு ஒரு வார்த்தை, நிறைய ஜனங்க இருக்கு, என்ன பண்ணுவாங்க, இவங்க பற்றி பெரியவங்க யாரும் ஜாமான் வாங்க வர மாட்டாங்க, குழந்தைங்கள காசை கொடுத்து அனுப்புவாங்க, குழந்தைங்கள காசை கொடுத்து அனுப்புவாங்க. போயிட்டு இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு காய்கறி நாம் நம்பி கொடுத்து அனுப்புவோம். வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, 4 கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு 3 கத்திரிக்காய் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி 10 கடைக்கு பசங்களை அனுப்பிச்சு கலெக்ட் பண்ணால் என்னாச்சு, அன்றைக்கி காய்கறி கதை முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னா கூட, ரிஜெக்ஷன் அவுட்டு உள்ளே வரும்போது உனக்கு ரிஜெக்ஷன் மீன் எனக்கு ரிஜெக்ஷன் அவுட்டு. நீ எடுக்கும்போது நீ கொடுத்தது தான் ரிஜெக்ஷன் அவுட்டா, நீ யார்கிட்ட இது வாங்கியிருக்கியோ அவன்கிட்ட தான் ரிட்டர்ன் பண்ணுறியா, அதெல்லாம் பார்க்கணும். ரைட்டா? ஸோ ரிஜெக்ஷன் அவுட்டுங்கிறது யார்கிட்ட பண்ணுவான், யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமோ அவன்கிட்ட தான் ரிஜெக்ஷன் அவுட் பண்ணுவான். இல்லையா? ரிஜெக்ஷன் அவுட் யாருக்கு பண்ணுவான்,
பர்ச்சேஸ் யார்கிட்ட பண்ணினோம்? ராஜ் பிரதர்ஸ். அப்போ அவன்கிட்ட தான் ரிட்டர்ன் பண்ணணும், அவன்கிட்ட தான் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000 வாங்கியிருக்க, ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ரேட்டுக்கு? ஒரு 8,000 கம்மியாக கொடுத்து நீ வாங்கிப்பியா? இல்லை 12,000 சொன்னால் வாங்கிப்பானா? பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தான் அந்த குவான்டிட்டியை நீ ரிட்டர்ன் பண்ணணும். ரைட்டா? ஸோ கம்பெனி ரிஜெக்டட் 2 pieces ஆஃப் ப்ராடக்ட் என்னவா 8,000 on 2521. இங்கே வந்து யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன்? ராஜ் பிரதர். என்னைக்கு? முதல்ல டேட்டா மாற்று. யாருக்கு? ராஜ் பிரதர்ஸ். ராஜ் பிரதர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே லெட்ஜர் அக்கௌண்ட்டு, சப்ளையர் நேம் அண்ட் அட்ரஸ். எந்த லெட்ஜரு, நேம் அண்ட் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். சப்போஸ் இங்கே வேறு ஏதாவது பேர் வந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஆர்டிசி போட்டு. இல்லை ராஜ் பிரதர்ஸ் தான் வரும். ஓகேவா? என்ன ஐட்டம்? A1000ல் 2 பீஸ். அதில் இவன்ட்ட நம்ம 10 ஐட்டம் வாங்கியிருக்கோம். ட்ராக்கிங் நம்பர், இந்த ட்ராக்கிங் நம்பர், இந்த ஆர்டர் நம்பர். யாரும்மா? அக்ஷயா, மியூட் பண்ணிக்கோமா. அக்ஷயா மூவ் பண்ணிக்கோ. ரைட். 10ல் 2 வேண்டாம் ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன ரேட்டு? 9,150 வாங்கியிருக்கேன். அப்போ அந்த ரேட்டு தான். ஓகேவா? என்ட்ரு கொடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இன்புட் சிஜிஎஸ்சி வரல சார். வராது, வேண்டாம் விடு. ஆனால் கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 8க்கு தான் கால்குலேட் பண்ணோம். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் எகென்ஸ்ட் ரசிப்ட் நோட் போட்டாச்சு, ரசிப்ட் நோட் எகென்ஸ்ட் ரிஜெக்ஷன் நோட் போட்டாச்சு. இப்போ ராஜ் பிரதர் என்ன பண்ணுறாரு? சேல்ஸ் இன்வாய்ஸ் அனுப்புறாரு. அது நமக்கு பர்ச்சேஸ். பாயிண்ட் நம்பர் 5 பர்ச்சேஸ். F2 போடுங்க. டேட் அதே 2/5 தான். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் என்ன? F9. எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருது. ஸோ அவருடைய இன்வாய்ஸ் நம்பர் பாரு. இதுதான் இன்வாய்ஸ் நம்பர். சாரி, இது இன்வாய்ஸ் நம்பர் எகென்ஸ்ட் சலான். சலான்கிறது அவனுடைய டெலிவரி நோட்டு, நம்முடைய ரசீது. ஓகேவா? இது அவனுடைய இன்வாய்ஸ் நம்பர். இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர் போடணும். ராஜ் ஸ்லாஷ் இன்வாய்ஸு ஸ்லாஷ் 1029 ஸ்லாஷ் 4115. இது இன்வாய்ஸ் நம்பர். இந்த பர்ச்சேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்வாய்ஸ் வந்து பில் வைஸாக ஜென்ரேட் ஆகும். பில் வைஸ் நம்பராக. யார்? ராஜ் பிரதர்ஸ். இந்த ராஜ் பிரதர்ஸ் செலக்ட் பண்ணும்போது அவனுடைய டெலிவரி நோட்டு இங்கே காட்டும். இது காட்டல அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ரொவைடு ரெசிப்ட்டு, ப்ரொவைடு ஆர்டர் டீட்டெயில், எஸ் இது எஸ் என்ட்ரு கொடுத்து இப்போ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த டெலிவரி நோட்டு எல்லாமே வந்துடும். 10 கொடுத்தோமா, அதில் 2 ரிஜெக்ட் பண்ணிட்டோமா, 8க்கு வந்துருச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரும். அப்படியே என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ண வேண்டியதான். என்ட்ரு கொடுத்து என்ன பண்ணணும்? இதை சேவ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸும் சேவ் ஆகும். ட்ராக்கிங் நம்பர் க்ளோஸ் ஆகிடும். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆன் 31/5/21 கம்பெனி பெய்டு 10% ஆஃப் த பில் அமௌண்ட் டு ராஜ் பிரதர்ஸ். பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F5. டேட் என்ன? 31/5. F2 போட்டு 31/5 போட்டுக்கோ. சிங்கிள் என்ட்ரி மோடு வச்சுக்கோ. கண்ட்ரோல் H போயிட்டு சிங்கிள் என்ட்ரி மோடு பண்ணிக்கோ. பேங்கை செலக்ட் பண்ண. யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? ராஜ் பிரதருக்கு. எவ்வளோ பண்ணுறோம்? இதில் 10%. அப்போ 48,437 ரூபா போட்டு என்ட்ரு கொடுங்க. இதுக்கு எகென்ஸ்ட். அப்போ இந்த பில்லுக்கு இன்னும் 90% நம்ம பேமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ். ஸோ இந்த மாதிரி இது பேமெண்ட் என்ட்ரி இது வரைக்கும் நம்ம போடணும். புரியுதாப்பா? டவுட் இருக்கா? இதே மாதிரி பாக்கி எல்லாம் போடலாமா? நான் பாக்கி எப்படி போடணும்னு சொல்லுவேன்.
இந்த இடத்துல செக் நம்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க 85992 85992 போட்டு என்டர் கொடுத்து சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் பர்ச்சேஸ் ஆர்டர் டெல் டேப்லெட் கம்பெனி. இப்போ நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் 7வது பாயிண்ட்டு பிஓ போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எகெயின்ஸ்ட்டு பிஓ மெட்டீரியல் ரெசிப்ட் நோட் கிடையாது, டேரெக்டாக வந்து மெட்டீரியல் ரெசிப்ட் நோட் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 7 வந்து பிஓ ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு. பாயிண்ட் நம்பர் 8 வந்து மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு. பாயிண்ட் நம்பர் 9 ரிஜெக்ஷன் அவுட் கிடையாது, டேரெக்டாக பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இதில் இது வந்து பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்பர் பாயிண்ட் நம்பர் 9. ஓகேவா? அதே மாதிரி போட்டுங்க. பர்ச்சேஸ் ஆர்டரை முதல்ல நல்லா போட்டு பாருங்கள் ஒரு முறை. அட்டண்டன்ஸ் எடுப்போம். விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.